வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அழகுவேர்ஸ். தினமும் நம்ம பணம், சேமிப்பு, முதலீடு பற்றிய தகவல்களை நமக்கு தந்த புத்தகங்களின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தின் பெயர் திங்க் அண்டு க்ரோ ரிச். இது 1937 வெளியான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நமக்கு சொல்வது என்னென்னா, ஏன் ஒரு சில மனிதர்கள் மிகப்பெரிய உயரத்தையும் பெரிய பணக்காரர்களாக மாறுகிறார்கள், ஏன் ஒரு சிலர் ரொம்ப ஏழையாகவும் அதிகபட்சமான வெற்றியையும் அடைய முடியல அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்த புத்தகம் தான் இந்த திங்க் அண்டு க்ரோ ரிச். ஓகேவா நண்பர்களே, இதிலிருந்து நாம் 5 பாடங்களை தெரிந்து கொள்ள போகிறோம். அதில் முதல் பாடம் தெளிவான இலக்கு. ஸோ நமக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆக போகிறோன்னா நமக்கு ஒரு தெளிவான இலக்கு இருக்கணும். நமக்கு அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நம்ம என்ன ஆக போகிறோம், இல்லை அடுத்த வருஷத்தில் நமக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான இலக்கு நம்ம மனசுக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு விதைக்கணும். ஸோ அதுதான் இந்த புத்தகத்தோட முதல் பாயிண்ட். தெளிவான இலக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் பண்ண முடியும். இதை நம்ம டெய்லியும் நம்மளோட இலக்கு என்னங்கிறத ஒரு பேப்பர்லேயோ ஒரு இதுலேயோ எழுதி வச்சுட்டு நம்ம தினமும் அதை படிக்கணும். ஸோ படித்தா மட்டும்தான் நம்மளால் அது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும், நம்ம அதை இது பண்ண முடியும். ஸோ உதாரணமாக, இலக்கு இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திசை காட்டி இல்லாத ஒரு கப்பலை போன்றது. கப்பலுக்கு திசை காட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நமக்கு தெரியும். ஸோ அதுமாரி தான் நம்மகிட்ட இலக்கு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையும் அதுமாரி போயிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் ஆசை. ஆசைனால் சாதாரண ஆசை நண்பர்களே, பற்றியறியும் ஆசை நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். ஸோ நம்ம மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும்னா அதுக்கு ஒரு உந்துதலாக எது இருக்கும்னா நம்ம மனசில் இருக்கிற ஒரு வலுவான ஆசையாக இருக்கும். அந்த வலுவான ஆசையை நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் நண்பர்களே. ஆசை ப்ளஸ் செயல், இது ரெண்டும் இணைஞ்சதுன்னா நம்ம சாதனையாளர்களாக மாற முடியும் நண்பர்களே. ஸோ இதுதான் நம்ம ரெண்டாவதாக கற்றுக்கிட்ட பாடம். ஆசை நம்ம மனசுக்குள்ளே, நம்ம மனிதனுக்குள்ளே ஆசை இருக்கணும். ஸோ மூணாவதாக பார்க்க போகிற படம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை ஃபஸ்ட்டு நம்ம மேலே நம்ம வைக்கணும் நண்பர்களே. நம்ம மேலே நம்ம வச்சுக்கிட்டோம்னா ஸோ அந்த நம்பிக்கையே நமக்கு என்ன பண்ணும், ஒரு 50% வெற்றியை நமக்கு தேடி தந்துடும் நண்பர்களே. நீங்கள் உங்களை நம்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கை அது வாட்டிக்கே வளர்ந்துக்கிட்டே இருக்கு நண்பர்களே. ஸோ நம்பிக்கை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நண்பர்களே. ஸோ அடுத்தது 4வதாக பார்க்க போகிறது என்னென்னா விடாமுயற்சி. ஒரு தோல்வி வந்தால் கூட நம்ம அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோல்வி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ பெரும்பாலான மக்கள் பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க. ஸோ வெற்றிக்கு ஒரு படி கொஞ்சம் தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணிடுவாங்க, கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. அதாவது அவங்களால தொடர முடியாமல் போய்டும். ஸோ என்னன்னா, சரி ஓகே நம்ம தோற்றுக்கிட்டே இருக்கிறோம், நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிடுவாங்க. அதுமாரி வேண்டாம் நண்பர்களே, விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தோல்விங்கிறது நமக்கு என்னது, எப்பவுமே தற்காலிகம் தான். இந்த கைவிடுவது மட்டும்தான் என்னது நமக்கு நிரந்தரமாக இருக்கும். ஸோ நம்மளை மாரி நிறைய பேரோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், தோல்வி நம்ம கொஞ்சமாக தான் பார்த்துருப்போம். ஏன்னா நம்ம நிறைய முயற்சி பண்ணிருப்போம். அதில் தோல்வின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும். எது நமக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை கைவிட்டது தான். அது முயற்சி பண்ணாமல் பாதிலே விட்டுருப்போம். இல்லைன்னா தொடங்கினத்துலேருந்து ஒரு நாள் தான் பண்ணியிருப்போம், அடுத்த நாளே நமக்கு வராதுன்னு சொல்லிட்டு நிறுத்திருப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இங்கே தோல்விகள்ங்கிறது தற்காலிகம் தான். ஆனால் நம்ம கைவிடுறதுல நிறைய விஷயம் நமக்கு வராதுன்னு நினச்சிட்டு நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது, அதுதான் இங்கே அதிகமாக இருக்குது. அதுதான் நிரந்தரமாகவும் இருக்குது நம்மளை மாரி மனிதர்களோட வாழ்க்கையில். ஸோ அதை நம்ம மாற்றிக்கணும் நண்பர்களே. ஸோ 5வது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மைண்ட் செட்டு. ஸோ நம்ம என்னென்னா நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறத நம்ம மனசுலேருந்து, நம்ம எண்ணங்கள்லேருந்து இதை ரிமூவ் பண்ணிக்கணும். நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். ஓகே நம்மளால் முடியும், நம்ம வளர்ச்சி அடைய முடியும், நம்மளால் வெற்றி அடைய முடியுங்கிறத நம்ம மனசுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நினச்சிக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் என்று சொல்வார்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது மாஸ்டர் மைண்ட் செட். அதாவது என்னென்னா, நம்மளை சுற்றி யாரை வச்சுக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஸோ இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது என்னென்னா, ஒரு மனிதனோட வெற்றி அவனை சுற்றி உள்ள 5 மனிதனோட சராசரி தான் சொல்கிறாங்க. நீ உன்னை சுற்றி எப்படி 5 பேரை வச்சுருக்கியோ அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய எல்லாத்தையும் நம்ம சராசரி பண்ணோன்னா அது என்ன ரிசல்ட் வருமோ அதுதான் நம்மளோட வெற்றின்னு சொல்லி இந்த புத்தகத்தில் சொல்கிறாங்க நண்பர்களே. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த புத்தகம் நமக்கு மெயினாக சொல்ல வர்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு தெளிவான இலக்கு, நம்பிக்கை, விடாமுயற்சி, நேர்மறையான சிந்தனை, இது இருந்தாவே நம்மளால் நம்ம கனவை நினைவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க நண்பர்களே. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு
பிடிச்சிருக்குன்னு நண்பர்களே. ஸோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வாரம் ஒரு முக்கியமான வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து ஒரு காமன் மேன் வந்து நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள் பணத்தை எப்படி கையாளுறாங்க, அவங்களோட மாத சம்பளத்தை அவங்க என்னென்ன முறையில் யூஸ் பண்ணுறாங்க, அதில் அவங்க இந்த மாத சம்பளத்தை அவங்க வந்து மாத சம்பளத்தில் அவங்க சேமிப்புங்கிற ஒரு விஷயத்தையும் முதலீடுங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க இன்க்ளூட் பண்ணுறாங்களா, இல்லை அந்த சம்பளத்தை வந்து வெறும் செலவுகளிலே அவங்க கழிக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஸோ இன்ட்ரெஸ்டிங் பேட்டி நிறையா எடுத்திருக்கேன் நண்பர்களே. ஸோ அப்கமிங் டேஸில் வந்து நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து மிகப்பெரிய லெசன் லேர்னிங் கிடைக்கும். ஏன்னா இப்போ நான் அந்த புத்தகத்தை ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரு ஒரு கற்பனையாகவும் சில இதெல்லாம் வந்து ரியலாக உண்மை நடந்தது தான். ஆனால் பட் இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது, வேறு நாட்டில் நடந்த புத்தகங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் வரும் வாரங்களில் நான் எடுக்க போகிற பேட்டி வந்து நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அவங்க பணத்தை எப்படி பார்க்குறாங்க, அந்த பணத்தை அவங்க என்னென்ன வழிமுறைகளை செய்வாங்க. ஸோ பணத்தை சம்பாதிக்கிறாங்க, ஓகேங்களா, அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க சம்பாதித்ததுக்கு அப்புறம் அதை எப்படி கையாளுறாங்க, அவங்க செலவு பண்ணுறாங்க, அது ஒன்று. ரெண்டாவது அவங்க சேமிப்பு பண்ணுறாங்களா இல்லையா, அப்படி பண்ணாங்கன்னா அவங்க எப்படி சேமிப்பு பண்ணுறாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது அந்த சேமித்த பணத்தை அவங்க முதலீடு பண்ணுறாங்களா, அப்படி முதலீடு பண்ணாங்கன்னா அவங்க எந்தெந்த முறையிலலாம் முதலீடு பண்ணுறாங்க, அப்படி முதலீடு பண்ணதிலிருந்து அவங்க வெற்றி அடைந்தார்களா లేదంటే தோல்வி அடைந்தார்களா, அப்படி வெற்றி அடைந்தார்கள்னா நம்ம அது ஒரு நம்ம ஒரு லெசன் லேர்னிங் மாதிரி எடுத்துக்கிறோம், நம்ம அது ஒரு படிப்பினை மாதிரி எடுத்துக்கிறோம். இன்கேஸ் அவங்க தோல்வி அடைந்தால் கூட அது நமக்கு ஒரு படிப்பினை தான் நண்பர்களே. ஸோ வரும் வாரங்களில் வரும் நாட்களில் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது நண்பர்களே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் இது பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்கள் டெய்லியும் வந்து அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறது மட்டும் கிடையாது. ஸோ மெயினாக இந்த இது ஆரம்பிச்சது வந்தது, இந்த சேனல் நான் ஆரம்பித்தது வந்து என்ஜாய்மெண்ட்டோடு சேர்ந்து நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து வளர்ச்சி அடைவோம். என்னால் முடிஞ்ச முயற்சியை நான் எடுத்து உங்களுக்காக இந்த வீடியோலாம் தொகுத்து வழங்குறேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள் அந்த காமன் மேன்ட்ட நான் எடுக்க போகிற பேட்டியில் வந்து நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவில் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அந்த கேள்வியை கூட நான் எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்காக நான் வந்து அந்த கேள்வியை கேட்டு அதுக்கான விடைகளை தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும் வீடியோங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுறேன் நண்பர்களே. ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. எனக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்யூ நண்பர்களே. பாய்.